தனுஷ் சார் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு பர்சனல் ரெக்வெஸ்ட். இது கூட்டத்தில் சொல்லி எம்பாரஸ் பண்ண நினைக்காதீங்க. என் பையன் வந்து எங்கேயும் வெளில வர மாட்டான். ஸோ இன்றைக்கி வந்து உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்கான். அவனுக்கு வாழ்க்கையில் 2 கோல் இருக்கான் சார். ஒன்று வந்து அவன் சிஏ பாஸ் பண்ணணுமா, அது பண்ணுவானான்னு தெரில. 2வது உங்களை மீட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணுமா சார். உண்மையிலேயே சார் இது நான் வந்து சொல்ல. ஸோ வந்து அங்கே உட்காந்துருக்கான். ஸோ இஸ் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் யூ. ஏன்னா தொடரி போஸ்டர்லேருந்து அவன் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ இஸ் தேர். ஸோ தட் இஸ் தனுஷ் சார். ஸோ எங்கள் ஃபேமிலி சார்பாக உங்கள் எல்லாரையும் அவருக்கு எனக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்குமாறு நான் கேட்டு விடுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. எல்லோரும் பேசும்போது சொன்னாங்க, கஷ்டப்பட்டார், டூப் எல்லாம் பண்ணார், நிறையா ஸ்டன்ஸ் பண்ணார் அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை, நான் அவ்வளோவா பெருசாக கஷ்டப்படல. கதை கேட்காம நான் எடுத்த முடிவை கதை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப சங்கடமாக கூச்சமாக இருந்தது. எனக்கு 2004 ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதுலேருந்து எனக்கு ஹைட்டில் வந்து தலை சுத்தம். கொஞ்சம் ஹைட்டில் நின்னா ஸ்டன்சிவா சார் சொன்னார், நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. நான் அவங்க அந்த ஃபைட்டர்ஸ் எடுத்த ரிஸ்க்லாம் ஒன்றுமே இல்லை. நான் 1% கூட பண்ணல. அந்த ஃபைட்டர்ஸ் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நடுவில் நிறைய பேர் வருவாங்க, போயிடுவாங்க. குடும்பம் மட்டும்தான் உங்கள் கூட இருக்கும். சில விஷயம் சந்தோஷமாக இருந்தது, பல விஷயம் ரொம்ப சங்கடமாக கூச்சமாக இருந்தது.